சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒட்டிய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். அதை பற்றிய சிந்தனையில் மூழ்கி கனவு காணுங்கள். வெற்றிக்கு இதுதான் வழி. கடவுள் ஒவ்வொரு உயிரிலும் குடிகொண்டிருக்கிறார் என்ற உண்மையை அனைவரும் உணர வேண்டும். ஏழைகளிடம் சிவனை காண்பவனே உண்மையில் சிவனை வழிபடுகிறான். தேவையற்ற விஷயங்களிலும் வீண் வதந்திகளிலும் மனதை அலட்டிக்கொள்வதால் நம் ஆற்றல் சிதறி வீணாகிறது. ஒழுக்கம், மனவலிமை, விரிந்த அறிவு, தன்னம்பிக்கை இவற்றை குழந்தைகளுக்கு வழங்கும் கல்வியே தேவை. மேலை நாட்டு அறிவியல் நுட்பத்தோடு இந்திய ஆன்மீகமும் சேர்ந்த புதியதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். லட்சியமில்லாதவன் இருட்டான பாதையில் தடுமாறி சென்று கொண்டிருப்பான். எனவே ஒரு லட்சியத்தை நோக்கி முன்னேறுங்கள். மாபெரும் வீரனே, உறக்கம் உனக்கு பொருந்தாது. துணிவுடன் எழுந்து நில். உன்னை நீயே பலவீனன் என்று நினைப்பது உனக்கு பொருந்தாது. நான் ஒரு வெற்றி வீரன் என்று எப்போதும் உனக்குள்ளேயே சொல்லிக்கொள். கீழ்த்தரமான தந்திர முறைகளால் இந்த உலகத்தில் மகத்தான காரியம் எதையும் சாதித்துவிட முடியாது. அதிர்ஷ்ட தேவதை உனக்கு அருள் புரியட்டும் அல்லது புரியாமல் போகட்டும். ஆனால் நீ உண்மை என்னும் பாதையிலிருந்து அணுவளவும் பிறழ்ந்து போகாமல் இரு. வாழ்வில் எந்த அளவுக்கு உயர நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளையும் நீ கடந்தாக வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படுமானால் நரகத்திற்கு கூட செல்வதற்கு தயாராக இருங்கள். மரணம் வருவது உறுதியாக இருக்கும்போது ஒரு நல்ல காரியத்திற்காக உயிரை விடுவது மேல். உலகில் நல்லவர்கள் பெரிய தியாகங்களை செய்கிறார்கள். அதன் விளைவாக வரும் நன்மைகளை மனித குலம் முழுவதும் அனுபவிக்கிறது. உலக வாழ்வில் இருந்து தப்பி ஓட முயற்சி செய்ய வேண்டாம். வெற்றியோ தோல்வியோ போராடுங்கள். பாமரன் பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவன் தெய்வமாகவும் உயர வேண்டும். இதுவே ஆன்மீகத்தின் பயன். தெய்வீகத்தன்மை இல்லாமல் பெரும் மிதமிஞ்சிய அறிவும் ஆற்றலும் மனிதர்களை மிருகங்களாக்கி கீழ்நிலைக்கு தள்ளிவிடும். பிறருக்காக செய்கின்ற சேவையால் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். சுயநலத்தால் சுகம் கிடைக்கும் என்று மனிதன் முட்டாள்தனமாக நினைக்கிறான். தன்னலத்தை ஒழிப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. எல்லா ஆற்றல்களும் மனிதனுக்கு இயல்பிலேயே இருக்கின்றன. ஆன்மீகத்தின் உதவியால் தடைகளை போக்கி நாம் நிறைநிலையை அடைய வேண்டும். நம்மை நாமே பெரிதாக எண்ணிக்கொண்டு அகந்தை கொள்வது கூடாது. சாதாரணமானவர்களாக நம்மை கருதும்போதுதான் நம்மிடம் கருணையும் பணிவும் நல்ல சிந்தனையும் வெளிப்பட தொடங்கும். ஆன்மீகத்தின் உதவியால் தீயவர்கள் கூட மகானாக முடியும். இந்த உலகம் இறைவனுக்கு சொந்தமானது. உலகப் பொருட்களில் எல்லாம் அவரே இருக்கிறார். இந்த கோணத்தில் பார்க்க தொடங்கிவிட்டால் நம் மனம் உயர்வு பெறும். ஆன்மீக வாழ்வில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நுனிப்புல் மேய்பவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. கண நேரம் இன்பமாக ஏதோ கிடைக்கலாம். ஆனால் அத்துடன் எல்லாம் முடிந்துவிடும். ஆன்மீகத்தை புறக்கணித்துவிட்டு மேலை நாட்டு நாகரிகத்தை நோக்கி செல்ல தொடங்கினால் 3 தலைமுறைகளில் நம் பண்பாடு அழிந்துவிடும். ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டு அதை பற்றியே கனவு காணுங்கள். அதை சுற்றியே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வையுங்கள். நாம் உண்பதும் உடுப்பதும் உறங்குவதும் கடவுளுக்காகவே. அனைத்திலும் எப்போதும் கடவுளையே காணுங்கள். ஒரு எஜமானனைப் போல் கடமைகளை செய்யுங்கள். அடிமைகளைப் போல இருக்காதீர்கள். சுதந்திர உணர்வுடன் பணியாற்றுங்கள். சுதந்திர உணர்வு இல்லாத வரையில் மனதில் அன்பு தோன்றுவதில்லை. அடிமையாகிவிட்டால் உண்மையான அன்புக்கு இடமே இல்லை. ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். ஆனால் வேலைகளுக்குள் அகப்பட்டு விடாதீர்கள். வாழ்வில் மனிதன் உயர வேண்டுமானால் கடுமையான சோதனைகளை கடந்து சென்றாக வேண்டும். செல்வம் பெருகியுள்ள காலத்தில்தான் ஒருவனுக்கு பணிவு தேவை. அதே சமயம் வறுமையுற்ற காலத்தில் மனிதனுக்கு துணிவு அவசியம். துன்பமற்ற இன்பமும் தீமையற்ற நன்மையும்
அடைவது என்பது இயலாத ஒன்று. எந்த செயலிலும் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தே இருக்கிறது. பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. பணத்தை தவிர நாம் பிறருக்கு செய்யும் நன்மையும் தெய்வ பக்தியும் நம் மனதில் ஆற்றலை பெருக செய்பவைதான். மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து நடப்பவன் சத்தியத்தை பின்பற்ற முடியாது. அரிய செயல்கள் பெரிய உழைப்பின்றி ஒருபோதும் முடிந்ததில்லை. காலமெல்லாம் உலகம் இதுவரையிலும் பெற்று வந்திருக்கும் அறிவு முழுவதும் மனதிலிருந்துதான் வந்திருக்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள அறிவு முழுவதும் நிரம்பிய மிகப்பெரிய நூல் நிலையம் உன்னுடைய உள்ளத்திலேயே அடங்கியிருக்கிறது. வெளி உலகம் வெறும் ஒரு தூண்டுதலாக மட்டுமே அமைகிறது. அது உன்னுடைய உள்ளத்தை நீ ஆராய்வதற்கு தேவையான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நல்ல ஒழுக்கத்தை உருவாக்கும், மன வலிமையை வளர்க்கும், விரிந்த அறிவை தரும் கல்விதான் நமக்கு தேவை. ஒருவனை தன்னுடைய சுய வலிமையை கொண்டு நிற்க செய்வதாக இருக்கக்கூடிய கல்விதான் நமக்கு தேவை. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஒரு போர்க்களம். அதில் வெற்றி பெறுவதற்கு உரிய தகுதியை தருவதாக கல்வி இருக்க வேண்டும். நல்ல ஒழுக்கத்தை தருவதாக கல்வி இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆர்வத்தை தருவதாக கல்வி இருக்க வேண்டும். கல்வி என்பது ஒருவனுக்கு தன்னம்பிக்கையை தருவதாக இருக்க வேண்டும். கல்வி ஒருவன் தன்னுடைய சொந்த கால்களில் நிற்பதற்கு உதவி செய்வதாக இருக்க வேண்டும். வெறும் புள்ளி விவரங்களை சேகரித்து கொண்டிருப்பது அல்ல, மனத்தை ஒருமுகப்படுத்துவதுதான் என்னை பொறுத்தவரையில் கல்வியின் அடிப்படையான லட்சியமாகும். மனித வாழ்வின் அடிப்படை பிரச்சனைகளில் உலக மக்களுக்கு ஒளிகாட்டுகின்ற தார்மீக பொறுப்பு பாரத தாயின் பிள்ளைகளிடம் உள்ளது. நம் நன்மையை மட்டுமே நினைக்கின்ற சுயநலம் பாவங்கள் அனைத்திலும் முதல் பாவமாகும். மற்றவர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றெல்லாம் நினைப்பவன் சுயநலவாதி. சுயநலம் கொண்டவன் எல்லா கோவில்களையும் வழிபட்டிருந்தாலும் சிவபெருமானிடமிருந்து விலகியே இருக்கிறான். இந்த நாட்டின் அருமையான ஆன்மீக புதையல்களுள் பாதி திருடப்பட்டுவிட்டது, மறுபாதியோ சிலரிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இறைவன் பாரபட்சமின்றி ஒன்றில்லாவிட்டால் மற்றொன்றை ஒவ்வொருவருக்கும் அளித்து எல்லோரையும் சமமாகவே வைத்திருக்கிறார். மதம் வாழ்வது அன்பில், இதயத்தின் தூய்மையான உண்மையான அன்பில் தானே தவிர சடங்குகளில் அல்ல. மக்களுக்கு பண்பாட்டையும் கல்வியையும் அளித்து அவர்களை அறியாமை என்ற தூக்கத்திலிருந்து விழிக்க செய். ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்த நாட்டு மக்கள் பெற்றிருக்கும் கல்வி, அறிவாற்றல் ஆகியவற்றை பொறுத்தே அமைகிறது. நாம் அமைக்கும் கல்வி நாடு முழுவதற்கும் பொதுவாக விளங்கும் கல்வியாக இருக்க வேண்டும். ஆன்மீகம் கொண்டதாகவும் உலக நடைமுறைக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். கல்வி என்பது உன்னுடைய மூளைக்குள் பல விஷயங்களை போட்டு திணித்து வைப்பதல்ல. அப்படி திணிக்கப்படும் அந்த விஷயங்கள் வாழ்நாள் முழுவதும் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். நீ 5 உயர்ந்த கருத்துக்களை கிரகித்து கொண்டு அவற்றை நீ உன்னுடைய வாழ்க்கையிலும் நடத்தையிலும் ஊடுருவி நிற்க செய்தால் ஒரு பெரிய புத்தகசாலை முழுவதையும் மனப்பாடம் செய்திருப்பவனை விட நீயே அதிகம் கல்வி கற்றவன் ஆவாய். என்னை பொறுத்தவரையில் கல்வியின் சாரம் மன ஒருமைப்பாடே தவிர தகவல்களை சேகரிப்பது அல்ல. நான் மீண்டும் படிக்க நேர்ந்தால் ஒருபோதும் தகவல்களை சேகரிக்க மாட்டேன். முதலில் மன ஒருமைப்பாட்டை வளர்த்து கொண்டு பின்னர் விரும்பும்போது தகவல்களை சேகரித்துக் கொள்வேன். ஆன்மீக ஞானத்தை போதித்தால் அதன் பின்னர் உலக அறிவும் நீங்கள் விரும்புகின்ற மற்ற எல்லா அறிவும் உங்களை தொடர்ந்து வரும். பலவீனத்திலிருந்து தான் பொறாமை, குரோதம் முதலியவை தோன்றுகின்றன. அதனால் பலவீனம்தான் பாவம். நான் ஆன்மா என்ற உண்மையில் மனம் உறுதியாக இருக்குமானால் நீ புண்ணியம், பாவம், நன்மை, தீமை அனைத்தையும் தாண்டி செல்வாய். நான் இந்த உடம்பு அல்ல, ஆன்மாவே நான் என்ற எண்ணத்துடன்
உடம்பற்ற நிலையில் இருக்க வேண்டும். இந்த நாட்டு பெண்களில்தான் ஒழுக்கம், சேவை மனப்பான்மை, அன்பு, கருணை, அகமலர்ச்சி, பக்தி இவற்றை காண முடியும். உலகில் வேறு எங்குமே இப்படி நான் பார்க்கவில்லை. சொல்பவற்றிற்கெல்லாம் முட்டாள் போல் தலையை ஆட்டாதே. நான் சொன்னாலும் நம்பாதே. முதலில் புரிந்து கொண்டு பின்னர் ஏற்றுக்கொள். சமுதாயத்தில் உள்ள ஆண், பெண் அனைவருக்கும் உண்மை கல்வியை அளிப்பதே நமது கடமை. அந்த கல்வி மூலமாக நல்லது எது, கெட்டது எது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். மனம் பிரம்மத்தில் மூழ்கும்போது முதலில் இந்த உலகம் எண்ணமயமாக தெரியும். பிறகு எல்லாமே ஓங்காரத்திற்குள் ஒடுங்கும். இதுதான் அனாதிநாதம். பின்னர் மனம் சுத்த பிரம்மத்தில் ஒடுங்கிவிடும். அவ்வளவுதான், எல்லாம் அமைதி. உயிர்களுக்கு செய்கின்ற சேவையை விட பெரிய தர்மம் எதுவும் இல்லை. உண்மையாக இந்த தர்மம் செய்யப்படுமானால் சம்சார தலை எளிதில் உடைந்துவிடும், முக்தி கிடைத்துவிடும். இந்த உலகின் துன்பங்களை நீக்குவதற்காக 1000 பிறவிகளை எடுக்க வேண்டியிருந்தாலும் நான் நிச்சயம் பிறப்பேன். உண்மையான துறவியரே இல்லறத்தாரின் வழிகாட்டிகள். துறவியரின் உபதேசத்தாலும் ஞான ஒளியாலும் தான் இல்லறத்தார் வாழ்க்கை போரில் பல முறை வெற்றி முரசு கொட்டியிருக்கிறார்கள். பலரது நன்மைக்காகவும் பலரது மகிழ்ச்சிக்காகவும் துறவி பிறக்கிறான். துறவை மேற்கொண்டு இந்த லட்சியத்தை மறப்பவனின் வாழ்க்கை முற்றிலும் வீண். எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள், பிறரையும் விழிக்க வையுங்கள். இறப்பதற்கு முன் மனித வாழ்வின் நிறைவை பெறுங்கள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடையும் வரை நில்லாதீர்கள். மனிதனுக்கு வெறும் நம்பிக்கை போதாது, அறிவுபூர்வமான நம்பிக்கை வேண்டும். வழி வழியாக தாங்கள் பின்பற்றி வரும் மத கருத்துக்களை தவிர மற்றவை எதுவும் சரியானவை அல்ல என்ற எண்ணம் இருப்பது மனிதனின் மனதில் இன்னும் பலவீனம் எஞ்சியுள்ளதையே காட்டுகிறது. அத்வைதம் பொதுமக்களிடையே பரவுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படவே இல்லை. இந்தியாவை உலகாயுதத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது அத்வைதம் ஒன்றுதான். அத்வைதம் ஒன்றுதான் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தர்மம் மறைந்தது போலாகி அதர்மம் தலை தூக்குவது போல் தோன்றும் போதெல்லாம் அத்வைதம் வருகிறது. அதனால்தான் அது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வேறு பிடித்திருக்கிறது. எல்லா பொருட்களும் ஒரே சக்தியின் வெளிப்பாடுகளே என்று விஞ்ஞானிகள் சொல்லும்போது அது உங்களுக்கு உபநிடதங்கள் கூறும் கடவுளை நினைவுபடுத்தவில்லையா? கடவுள் பிரபஞ்சத்திற்கு வெளியே சொர்க்கத்தில் எங்கேயோ இருக்கிறார் என்று துவைதம் சொல்கிறது. நம்முடைய ஆன்மாதான் கடவுள் என்றும் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்றும் அத்வைதம் கூறுகிறது. கடவுள் நமக்கு நெருங்கியவற்றுள் எல்லாம் நெருங்கியவராக இருக்கிறார். இந்த நெருக்கத்தை விளக்க ஒன்றாயிருப்பது என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் இல்லை. மனித வரலாற்றிலேயே இப்பொழுதுதான் அறிவு வளர்ச்சி கனவு கூட கண்டிருக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. இந்த வேளையில் உலகின் பரந்த இதயங்களை குறுகிய எல்லைக்குள் அடைத்து வைத்திருப்பது முடியாத காரியம். மனிதர்களை குறுகிய எல்லைக்குள் அடைக்க முயல்வதால் அவர்களை மிருகங்களாக்கி சிந்திக்கும் திறனற்றவர்களாக்கி இழிவுபடுத்துகிறீர்கள். அவர்களின் அறவாழ்வை அளிக்கிறீர்கள். எல்லையற்ற அன்பு, மிக உயர்ந்த இதயம், எல்லையற்ற அறிவு பிரகாசம் இவை இணைந்த சேர்க்கையே இன்று தேவையாக இருக்கிறது.